பூமி எப்போது அழியும் என்ற கேள்விக்கு பலரும் விடை கண்டுபிடிக்க முயன்று கொண்டிருக்கும் நிலையில் ஜப்பான் ஆய்வாளர்கள் இது குறித்த ஒரு துல்லியமான கணிப்பை வெளியிட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளனர். உண்மையிலேயே உலகம் அழிய போகிறதா? எப்படி? எந்த ஆண்டில்? பூமியை நோக்கி வரும் பேரழிவு என்ன? இப்படி பல கேள்விகளுக்கு விடையளிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. நாம சாதாரணமா வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் எக்ஸ்பைரி டேட் பார்த்து தான் வாங்குவோம். குடிக்கிற தண்ணீர் தொடங்கி பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்குறதையே வழக்கமா வச்சுக்கிட்டு இருக்கிற நாம நம்ம வாழுற இந்த பூமியை பத்தி என்னைக்காவது யோசிச்சு இருக்கோமா? இந்த பூமிக்கு எக்ஸ்பைரி டேட் என்ன? இது இன்னும் எத்தனை வருஷம் சுமைகளை தாங்கும்? நாம செய்கிற தவறால இந்த பூமிக்கு பேரழிவு ஏற்படுமா? இப்படி எதை பத்தியுமே நம்ம யோசிக்கிறதே இல்லை. பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம், இப்படி மனிதர்களுடைய கடிகாரம் ஸ்பீடா சுத்திக்கிட்டே இருக்கு. ஆனா நம்ம வாழற இந்த பூமி சுத்துறதை எப்போ நிறுத்தும்னு நமக்கு ஐடியாவே இல்லை. சாமி இருக்குன்னு நம்புறவங்க பஞ்சாங்கத்தை பார்த்து பூமியோட அழிவு நாள் இதுதான்னு சொல்றாங்க. சாமி இல்ல, அது வெறும் கல்லுதான். சாமின்னு சொல்றவங்க அறிவியல் ரீதியிலா சொல்ற விஷயங்களை நம்பி ஆராய்ச்சிகள் சொல்றத நம்புறாங்க. அந்த வகையில இப்போ உலகம் அழியும் நாள் இதுதான் அப்படின்னு துல்லியமா கணிச்சு வெளியிட்டு இருக்காங்க ஜப்பானிய விஞ்ஞானிகள். ஜப்பானை சேர்ந்த டோஹோ பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் நாசா உடைய கிரக மாடலை பயன்படுத்தி ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் முறையை சோதித்து அதுல பூமியின் ஆக்சிஜன் சுமார் 1 பில்லியன் ஆண்டுகள்ல காலி ஆயிடும்னு கணிச்சிருக்காங்க. அப்படி ஆக்சிஜன் எல்லாமே காலி ஆகிட்டா உயிர் வாழறதே சாத்தியமற்றதா மாறிவிடும்னு கணிக்கப்பட்டதோடு பூமியில வரும் காலங்கள்ல என்ன மாதிரியான பரிணாம வளர்ச்சி ஏற்படுங்கிறதையும் கணிச்சிருக்காங்க ஜப்பானிய விஞ்ஞானிகள். அதாவது பூமியில ஆக்சிஜன் எப்படி குறையும்னு கேட்கலாம். அதுக்கு காரணம் சூரியன்னு சொல்றாங்க. சூரியனை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வயசு ஆக ஆக அதோட வெப்பமும் அதிகரிப்பதோடு ரொம்ப ரொம்ப பிரகாசமா இருக்குமாம். அப்படி சூரியனுக்கு வயசாகிறப்போ அடிக்கிற வெப்பத்தால பூமியுடைய காலநிலை பாதிப்படைகிறதோடு பூமியில இருக்கும் பனிக்கட்டிகள் கரைஞ்சு பூமியோட மேற்பகுதி இப்ப இருக்கிறத விட அதிக அளவு நீரால சூழ்ந்துடும்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அப்படி பூமியோட பெரும் பகுதி நீர்ல சூழ்ந்தா அது ஆவியா மாறி வெப்பநிலை உயரும் அபாயம் ஏற்படும். இதனால் கார்பன் சைக்கிள் பலவீனம் அடைஞ்சு தாவரங்கள் அதிகம் உயிரிழந்து ஆக்சிஜன் உற்பத்தியும் குறையும். ஒரு பக்கம் ஆக்சிஜன் உற்பத்தி குறைஞ்சா மீத்தேன் அதிகரிக்கும்னு சொல்லப்படுது. பூமியின் வளிமண்டலத்தின் எதிர்காலம் என்ற தலைப்பில் நடந்த இந்த ஆய்வு முடிவுகளை நேச்சர் ஜியோசைன்ஸ் ஆய்விதழில் வெளியிடப்பட்டிருக்கு. அதுல பூமியில வாழறதுக்கு தேவையான அளவு ஆக்சிஜன் 1 பில்லியன் ஆண்டுகள், அதாவது 100 கோடி ஆண்டுகள் மட்டும்தான் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜப்பானின் டோக்கியோவில் இருக்கிற டோஹோ பல்கலைக்கழகத்தினுடைய உதவி பேராசிரியரான கசுமி ஓசாகி தலைமையிலான ஆராய்ச்சியாளர்கள் புவியியல் கால அளவுகள்ல வளிமண்டல மாற்றங்களுக்கு பங்களிக்கும் காரணிகளை ஆய்வு செஞ்சிருக்காங்க. அதுல வெப்பம் காரணமா ஒளி சேர்க்கைன்னு சொல்லப்படுற போட்டோசிந்தசிஸ் பாதிக்கப்படுறதோட வளிமண்டலத்துல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு அளவு குறையும்னு சொல்லப்படுது. இப்படி சூரியனுக்கு வயசாகிறத வச்சு பூமியோடைய அழிவை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிற நிலையில இது விஞ்ஞான உலகத்துல ஒரு பெரும் புரட்சியா பார்க்கப்படுது. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you.